கேலி செய்யும் பாடல். அதாவது மணமகனை எப்படி கேலி செய்கிறாங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஆத்தங்கரை ஓரத்தில் ஆட்டுக்குட்டி மேய்ச்சவரே. அதாவது இந்த நாட்டுப்புற பாடல்களில் ஒரு சமூகத்தோட இயல்பை எப்படி எடுத்து காமிச்சிருக்காங்க பாரு. எந்த விதமான சச்சரவுகளும் இல்லாமல் ஒரு திருமண நிகழ்வில் இயல்பாக சொல்கிற மாதிரியே கேலியும் கிண்டலுமாக அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இந்த சமூகம் இருந்திருக்கு. அந்த காலங்களில் கிராமப்புறங்களில் எப்படி மக்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நாட்டுப்புற பாடல்கள் மிகச்சிறந்த சான்றாக இருக்குது. அதில் பாருங்க, முதல் வரி, ஆத்தங்கரை ஓரத்தில் ஆட்டுக்குட்டி மேய்ச்சவரே, எந்தெந்தங்கை மாலை சூட்ட எத்தனை நாள் தவம் இருந்த. ஆத்தங்கரை ஓரத்தில் ஆட்டுக்குட்டி மேய்ச்சவனுக்கு என் தங்கச்சியை போய் கட்டி வைக்கிறனே, நீ இதுக்கு எத்தனை நாள் காத்து கடந்தையோ அப்படின்னு சொல்லிட்டு பெண் பிள்ளையை உயர்வாகவும் அந்த ஆணினுடைய அந்த தொழிலை தாழ்த்தியும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அடுத்து பாருங்க, குளத்தங்கரை ஓரத்தில் குரங்குக்குட்டி மேய்ச்சவரை எந்தன் தங்கை மாலை சூட்ட எத்தனை நாள் தவம் இருந்த. குளத்தங்கரை ஓரத்தில் என்ன வேலை செஞ்சிருக்காரு மாப்பிள்ளை? குரங்குக்குட்டி மேய்ச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதெல்லாம் ஒரு நகைச்சுவைக்காக கேலிக்காக சொல்லப்பட்டாலும் அவர்களுடைய அந்த மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் மட்டுமே நாம் இந்த இடத்துல ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால குளத்தங்கரை ஓரத்தில் சும்மா போகிற வர குரங்கு குட்டியை பார்த்துட்டு இருந்த உனக்கு என் தங்கச்சி கேட்குதா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, கேலியாக கேட்குறாங்க. அடுத்து பாருங்க, எழுதி கொடுத்தாலும் வாசிக்க தெரியாது, எழுத படிக்க தெரியாது, ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவன் குளத்தங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய குரங்கு குட்டியோட விளையாடுறவன், இப்படி எந்த விதமான தொழிலும் சரியாக செய்ய தெரியாத ஒரு மாப்பிள்ளைக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு மணமகளோட அக்கா வருத்தப்பட்டு சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. எழுதி கொடுத்தாலும் வாசிக்க தெரியாது, படிப்பறிவு இல்லாதவங்களா இருக்கானே இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியோரிடத்தில் பேச தெரியாது. பெரியோர் அதாவது சான்றோர் பெருமக்கள், இந்த பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பணிவோடு நடந்துக்கணும் அப்படிங்கிற எந்த பண்பும் தெரியாதவனாக இந்த மாப்பிள்ளை பையன் இருக்கானே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் கொள்வது போல நகைச்சுவையாக இந்த பாட்டை எடுத்து காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, சந்தனம்னா குயக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சந்தன கும்பால ஒரு சந்தனத்தை போட்டு கொடுத்தா அதை கூட நீர் ஊற்றி சரியாக கலந்து சரியான பக்குவத்தோடு கொடுக்க தெரியாத அளவிற்கு இந்த மாப்பிள்ளை பையன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நகைச்சுவையாகவும் சிந்திக்கிற மாதிரியும் இந்த பாட்டை எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்க, குனிஞ்சு நிமிர்ந்து நடக்க தெரியாது, நடக்கிறது கூட தெரியாது. இப்படி ஆட்டுக்குட்டி மேய்க்கிறான், குளத்தங்கரை ஓரத்தில் குரங்குக்குட்டியோட விளையாண்டுட்டு இருக்கிறான், எழுதி கொடுத்தாலும் படிக்க தெரியல, படிப்பறிவு இல்லாமல் இருக்கான். அடுத்து என்ன சொல்கிறாங்க, சந்தனத்தை கூட கொய்ய தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்க, குனிஞ்சு நிமிர்ந்து நடக்க தெரியாது, நடக்கிற ஒரு செயலை கூட சரியாக செய்ய தெரியாத இப்படிப்பட்ட பையனாக இருக்கானே, இவனுக்கு போய் என் தங்கச்சியை கட்டி கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. எட்டுக்கு மேலேயும் என்ன தெரியாது, வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகளையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கரைகளையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த தாவரங்களையும் எண்ணுவதற்கு கூட தெரியாதவனா இப்படி இருக்கானே, இவனை போய் என் தங்கச்சிக்கு கட்டி கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவதாக இந்த பாடலை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்க, எழுதி கொடுத்தாலும் வாசிக்க தெரியாது, ஏழாளிலோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த நாட்டுப்புற பாடல்கள் என்பது இசையோடு பாடப்பட்ட பாடல்களாகவும் இருந்திருக்கு. இதுவுமே இந்த நாட்டுப்புற பாடல்களில் சும்மா கதை சொல்வது போல கிடையாது. வயல்வெளிகளில் வேலை செய்யும் போதும், திருமண நிகழ்வுகளில் பாடும்போதும், பின் குழந்தையை தொட்டிலில் தாளாட்டும் போதும், இலவு வீட்டில் அதாவது இறப்பு வீட்டில் பாரி பாடல்களை பாடும்போதும் ஒரு விதமான ராகத்தோடு தான் பாடியிருக்காங்க. அதே போல தான் இந்த மணவிழா பாடல்களும் ராகத்தாளங்களோடு பாடப்பட்ட பாடல்களாகவே இருக்குது. அதனால தான் இதை முடிக்கும்போது எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா, ஏழாளிலோ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அப்போது இந்த மணவிழா பாடல்கள் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மணமகளை கேலி செய்யும் விதமாகவும் மணமகனை கேலி செய்யும் விதமாகவும் அமைந்தாலும் நம்மளுடைய மண் வாசனை என்பது மாறாமல் இருக்கிறது சமூகத்தில். அதாவது கிராமப்புறங்களில் திருமண நிகழ்வு என்பது எப்படி நடந்திருக்கு, இந்த சமூகம் எப்படி ஒரு உறவு முறையோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதன் வழி தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தபடியாக நம்ம இன்னும் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, வட்டார வழக்கு சொற்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். வட்டார வழக்கு சொற்கள்னா என்னது? அதாவது அந்தந்த வட்டாரங்களுக்கு ஏற்றவாறு எப்படி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று பேச்சு வழக்கு பயன்படுத்தியிருக்காங்க. பேச்சு வழக்கை
பேச்சு வழக்கில் எந்த மாதிரி பாடல்கள் இயற்றியிருக்காங்க, எந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னால் மக்கள் மத்தியில் போய் சேரும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இந்த நாட்டுப்புற பாடல்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வாய்மொழியாக சொல்லப்பட்ட பாடல்கள் தான் இன்னைக்கு எழுத்து வடிவம் பெற்று நாம் எல்லாரும் படித்து ரசிக்கும் அளவிற்கு இருப்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிய முடிகிறது. நன்றி.